ஃப்ரெண்ட்ஸ், ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் இதுதான் கோட் நேம். எதற்காக இந்த கோட் நேம் அப்படின்னா, வெனிசுலா நாட்டினுடைய அதிபரை அவருடைய நாட்டிலேயே சென்று அவருடைய அரண்மனையிலேயே பிடித்து கைது செய்து இப்பொழுது நியூயார்க் கொண்டு வரப்பட்டுள்ளார்கள். இந்த ஆபரேஷன் பேர் தான் ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ். ரிசால்வ் அப்படின்னு என்ன? தீர்க்கமான ஒரு மன உறுதி. அதுக்கு தான் தீர்க்கமான மன உறுதியுடன் இந்த ஆபரேஷனை செஞ்சதுனால அதுக்கு பேர் வந்து ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ். இன்னொரு நாட்டினுடைய பிரசிடென்ட் அவருடைய பேலஸ்ல அவ்வளவு பாதுகாப்போட தூங்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டா நைட்டு 1 மணிக்கு படுக்கையறையிலிருந்து வெனிசுலாவினுடைய அதிபர் மடுரோ மற்றும் அவருடைய மனைவி சீலியா ஃப்ளோரஸ் இருவரும் அப்படியே இழுத்து ஹெலிகாப்டரில் ஏற்றி நேரடியாக ஒரு போர்க்கப்பலுக்கு கொண்டு சென்று அங்கிருந்து நியூயார்க் கொண்டு வந்து விட்டார்கள். இதுல ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 1 மந்த்துக்கு முன்னாடி அமெரிக்கா வெனிசுலா மீது எப்பொழுது வேண்டுமானாலும் படையெடுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த திட்டமானது பல மாதங்களுக்கு முன்பே தயாரிக்கப்பட்டு விட்டது. எதற்காக? இன்னொரு நாட்டு அதிபர் அவருடைய இல்லத்திலே இருந்து கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்பட்டு ஒரு சிறை கைதியாக இன்னொரு நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். எல்லோருக்குமே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இந்த வெனிசுலாவை பொறுத்தளவில் கடந்த 12 வருடங்களாக 2013 இருந்து மடுரோ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னாடி ஹூகோ ஷாவேஸ் அப்படிங்கிற ஒரு அதிபர் இருந்தார். அவர் கேன்சரால இறந்து போயிட்டார். அதற்கு பின்னாடி அவரால் கைகாட்டப்பட்டவர் தான் இந்த மடுரோ. மடுரோ அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு பிரைட் அப்படின்னு அர்த்தம். இவர் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. இவர் ஆரம்பித்தது முதலாக அந்த கார்காஸ் அப்படிங்கிறதா அதனுடைய தலைநகர். அந்த தலைநகரில் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய டிரைவராக இருந்தார். அங்க வந்து ட்ரேட் யூனியன் லீடராக இருக்காரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யுனைடெட் சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு ஒன்று இருக்கு வெனிசுலால. அதுல சேர்ந்துட்டு அந்த நாட்டினுடைய அதிபர் அப்பிருந்தவர் ஹூகோ ஷாவேஸ் அவருக்கு அப்படியே நெருக்கமாக இருக்கிறார். இவருடைய மனைவி யாருன்னா ஒரு லாயர். அவங்க வந்து பழைய அதிபருக்கு ஒரு லீகல் அட்வைசராக இருந்ததனால் இவர்கள் இருவருக்கும் ஒன்றாக சேர்ந்து போவதால் ஒரு காதல் ஏற்பட்டு திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த வெனிசுலாவிற்கு ஆதரவு தருகின்ற நாடுகள் என்னென்னா கியூபா, ஈரான், ரஷ்யா, சைனா. ட்ரம்ப்னுடைய குற்றச்சாட்டு, அதாவது அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வந்து ஒரு நார்கோ டெரரிஸ்ட். நார்கோ அப்படின்னா என்னன்னா போதைப் பொருட்கள் கடத்துகின்ற ஆதரிக்கின்ற ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. 2020 இவருடைய தலைக்கு 90 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டது. அப்புறம் பைடன் வந்து மறுபடியும் அதை வந்து 250 கோடி மாத்தினாரு. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இந்த வெனிசுலாவினுடைய பிரசிடென்ட்டை யார் பிடித்து கொண்டு வருகின்றார்களோ அவருக்கு 450 கோடி ரூபாய், அதாவது $50 மில்லியன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தார்கள். இவரின் மீது உள்ள குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர் போதைப் பொருட்களை கடத்துவதற்கு உதவி செய்கிறார். இதனால அதிக அளவில் போதைப் பொருட்கள் அமெரிக்காவிற்குள்ள வருகிறது. அதனால் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, வெனிசுலால இருந்து நிறைய அங்கிருக்கின்ற மக்களை இங்கு அமெரிக்காவிற்குள் நுழைய வைக்கிறார். அதாவது இல்லீகல் இமிகிரன்ஸ் அங்கிருந்து உள்ள வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகளின் மீது ஏற்கனவே நியூயார்க் நகரத்தில் உள்ள ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் மாதிரி அது வந்து ஒரு மத்திய நீதிமன்றம்னு வச்சுக்குவோம். அந்த நீதிமன்றத்தில் இவருக்கு வழக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கின் அடிப்படையில் ஒரு வாரண்ட், அந்த வாரண்ட்டை தான் நாங்கள் இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தற்போது உள்ள அமெரிக்க நிர்வாகம் சொல்கிறது. இந்த ஆபரேஷன் வந்து எப்படி பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இவருடைய அரண்மனை மாதிரியே ஒரு மாடல் அரண்மனையை வந்து அமெரிக்காவில் உருவாக்குறாங்க ஒரு ரகசிய இடத்துல. அங்க வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. இந்த மடுரோ வந்து எப்படியெல்லாம் ஒரு நாளைக்கு எங்கெங்க போவாரு, அவருடைய பழக்க வழக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி இவர்கள் ஏற்கனவே அந்த அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒத்திகையை பார்த்து விட்டு கரெக்டா வெள்ளிக்கிழமை இரவு விமானங்கள், அதாவது ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன்ஸ், ஏர்கிராப்ட்ஸ் ஆல்வா பறக்குது. மொத்தம் 10 வெடிகுண்டுகள் போடப்படுகின்றன. பாம்ஸ், மிசைல்ஸ் அட்டாக்ஸ் வந்து 10 நடக்குது. அதற்கு பின்பு அங்க இருக்கின்ற எலக்ட்ரிசிட்டியை கம்ப்ளீட்டா கட் பண்றாங்க. கட் பண்ண உடனே இந்த டெல்டா ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அமெரிக்காவுடைய மிகச்சிறந்த ஒரு டேஞ்சரஸ் அண்ட் டெட்லி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எதுனா டெல்டா ஃபோர்ஸ், FBI, CIA இவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அரண்மனைக்குள்ள நுழைந்து படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த மடுரோ, அவருடைய மனைவி சீலியா ஃப்ளோரஸ் இவர்கள் அப்படியே தரன்னு இழுத்துட்டு வந்து அப்படியே ஹெலிகாப்டர்ல ஏத்திட்டு நேரா ஒரு போர்க்கப்பல் வர்றாங்க. அந்த போர்க்கப்பல்ல இருந்து நியூயார்க்குக்கு ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து அவர் கைவிலங்கிடப்பட்டு DEAன்னு சொல்லுவாங்க, ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க தான் இப்ப வந்து இவரை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் மீது நியூயார்க் ஃபெடரல் கோர்ட்ல வந்து விசாரணை செய்து அந்த விசாரணையின்படி இவருக்கு என்ன தண்டனை வழங்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. இதுக்கு வந்து பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சைனா, ரஷ்யா, ஈரான், ஒரு சில நாடுகள். ஆனால் பெரும்பான்மையான நாடுகள் இதை ஆதரித்திருக்கின்றன. உதாரணமா உக்ரைன் வந்து ஆதரிச்சிருக்காங்க. ரஷ்யா வந்து இது வந்து ஒரு இல்லீகல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளரும் இது இன்டர்நேஷனல் ஆர்டர், இன்டர்நேஷனல் லா, சர்வதேச சட்டத்திற்கு எதிரான செயல்
ஒரு சவரின் கண்ட்ரி அப்படின்னு சொன்னா ஒரு சுதந்திர நாட்டை இன்னொரு நாடு அதனுடைய பகுதியை கைப்பற்றக்கூடாது. அதை மீறி இவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். அது வந்து ஐநாவினுடைய ஆர்டிகல் 4(3) அதன்படி இது தவறுன்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் வந்து மைட் இஸ் ரைட், யார் பக்கம் வலிமை இருக்கிறதோ அவர்கள் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது, நீதி இருக்கிறது என்ற ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருப்பதாக இதன் மூலம் தெரிகிறது. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இது ஏற்கனவே 1989 பனாமா அதனுடைய அதிபர் கைது செய்யப்பட்டார் இது போன்று அமெரிக்காவில். அப்ப வந்து ஜார்ஜ் புஷ் இருந்தாரு. அதனால இது வந்து ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கு, இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வந்து பாராளுமன்றம், அதாவது காங்கிரஸ்க்கு இருக்கு, நான் வந்து இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு முதலிலேயே தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க தேவையில்லை, எடுத்து முடித்த பிறகு நான் அவர்களுக்கு சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அங்கு இவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்ட பின்பு ஒரே குழப்பம். தற்பொழுது அந்த நாட்டினுடைய வைஸ் பிரசிடென்ட் திருமதி ரோட்ரிகஸ் அவங்க தான் இப்பொழுது தற்காலிக பிரசிடென்ட் ஆஃப் மடூரோவாக இருக்கிறார். இதை அந்த நாட்டில் இருக்கிற உங்களுக்கு எல்லாமே தெரியும், மரியா கொரினா அப்படிங்கிறவங்க தான் நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் வின் பண்ணாங்க. அவங்களும் வெனிசுலா நாட்டை சேர்ந்தவர்கள். இப்பொழுது யார் அதிபராக வருவது என்பது குழப்பமாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இந்த நாட்டை சிறிது காலம் எங்கள் கண்காணிப்பில் அந்த அரசு நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. போக போகத்தான் தெரியும். இந்த ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா இன்னொரு நாட்டினுடைய அதிபரை அவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பாதுகாவல், செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவ்வளவு கடுமையாக இருக்கின்ற பொழுது எடுத்துக்கொண்டு வருவது என்பது மிகவும் கடினமான காரியம். இந்த பேலஸ்ல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் யாருன்னா எல்லாமே கியூபன் சோல்ஜர்ஸ், கியூபா நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள் இங்கு வந்து பணிக்கு இருக்கிறாங்க. இவருடைய இன்னர் சர்க்கிள் செக்யூரிட்டி எல்லாமே கியூபன் சோல்ஜர்ஸ் தான். அவுட்டர் செக்யூரிட்டி வந்து வெனிசுலா நாட்டை சேர்ந்தவர்கள். அவருடைய பேலஸுக்கு பக்கத்திலேயே ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் இருக்கு. ஏதாவது விமானங்கள் பறந்துன்னு சொன்னா உடனடியாக சுடக்கூடிய அந்த ஏவுகணைகள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டன. இந்த ஏவுகணைகள் தான் முதலில் அமெரிக்க விமானங்களால் அளிக்கப்பட்டது. இந்த ஆபரேஷன் டெல்டா ஃபோர்ஸ் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நார்த் கரோலினா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கு. அங்கதான் நிறைய ஸ்பெஷல் ஃபோர்சஸ் ஆஃப் அமெரிக்கா மிலிட்டரி ட்ரைனிங், சீக்ரெட் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ட்ரெயின் ஆனவங்க தான் அந்த டெல்டா ஃபோர்ஸ். இந்த டெல்டா ஃபோர்ஸ்ங்கிறது இந்த நேவி சீல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரர்களை விட அதிகமான திறமை கொண்டவர்கள் சொல்லலாம். ட்ரைனிங் பயிற்சி அதிகமாக இருக்கு. இவங்களை வந்து ஸ்பெஷல் ஆபரேஷன் அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. உதாரணமா 1993 சோமாலியால மொகாதிஷு அப்படின்னு சொல்லி அதனுடைய கேபிட்டல், அந்த மொகாதிஷு ஆபரேஷனுக்காக டெல்டா ஃபோர்ஸ் பயன்படுத்தப்பட்டார்கள். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, பிளாக் ஹாக் டவுன் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அவருடைய ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்படுகிறது, அமெரிக்க ஹெலிகாப்டர். அங்கிருந்த அமெரிக்க வீரர்கள் சிறைப்பிடிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அந்த சமயத்துல தான் இந்த டெல்டா ஃபோர்ஸ் போய் அந்த பாடியெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வர்றாங்க. இந்த டெல்டா ஃபோர்ஸ் நிறைய சீக்ரெட் ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவர்களுடைய பயிற்சி, இவர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படி அப்படிங்கிறத பற்றியான விவரங்கள் எங்குமே தெரியாது. ஏன்னா அது வந்து எல்லாமே கிளாசிஃபைட் சீக்ரெட்ஸ். அது வந்து பப்ளிக் டொமைன்ல இந்த மாதிரி நெட்ல எல்லாம் அது கிடைக்காது. அவ்வளவு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த டெல்டா ஃபோர்ஸுக்கு மேல இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கு. அது சிஏஏனுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ். அது யாருக்குமே தெரியாது. டெல்டா ஃபோர்ஸ்க்கே தெரியாது சிஏஏனுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த மடூரா ஆபரேஷன்ல டெல்டா ஃபோர்ஸ், சிஏஏனுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், FBI இப்படி எல்லாமே ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள். இது வந்து ஒரு பெஸ்ட் மிலிட்டரி ஆபரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்தளவில் எந்த விதமான உயிர் சேதமும் அமெரிக்க வீரர்களுக்கு ஏற்படல. ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் கீழிருந்து கியூபன் சோல்ஜர்ஸ் அடிச்ச புல்லட்ல வந்து ஒரு டேமேஜ், ஆனால் அது ஒரு பறக்கும் நிலையில் இருந்ததாக சேர்பர்சன் கெய்னி சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் கிட்டத்தட்ட 40 கியூபன் சோல்ஜர்ஸ் இறந்து இருக்கிறார்கள். இதை பொறுத்தளவில் அமெரிக்காவை பொறுத்தளவில் இது என்ன சொல்றாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பார்ட்டி தான் அதை சப்போர்ட் பண்றாங்க. அதுலயும் ஒரு சிலர் எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த டெமோக்ராட்ஸ் முழுமையாக இதை எதிர்க்கிறார்கள். கமலா ஹாரிஸ் கூட சொல்லியிருக்காங்க, இது வந்து ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு செல்ஃபிஷ், அதாவது சுயநலத்திற்காக தான் மிகப்பெரிய ஒரு ரீஜனல் பவர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக செஞ்ச ஆபரேஷன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நியூயார்க் கவர்னர் ஜோஹ்ரான் மம்தான் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் an act of war, இது தப்பு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இது வழிமுறை எப்படியோ, ஆனால் இந்த மடூரோ உண்மையிலேயே ஒரு அதிபராக இருந்து கொண்டு இது போன்ற போதை மருந்துகளை கடத்துகின்ற தொழிலுக்கு உதவியாக இருந்தவர். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த நாட்டு மக்களை கசக்கி பிழிந்தவர். அப்படி ஒரு நிலையில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பது இளைஞர்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த போதைப் பொருளை ஒழிக்க முடியும் என்ற காரணத்தினால். ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் லா அதன்படி பார்த்தால் இன்னொரு நாட்டின் மீது வேறொரு நாடு சென்று அந்த அதிபரை கைது செய்வது என்பது மைட் இஸ் ரைட் அப்படிங்கிற ரூல் தான். அதாவது வலிமை யார் பக்கமோ அவர் பக்கமே நியாயம். அதைத்தான் இது காட்டுது. எனவே எது எப்படியாக இருந்தாலும் உலகம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த போதைப் பொருட்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதற்கு எல்லோரும் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய அதிபர்களே இதற்கு உடந்தையாக இருப்பது மிகவும் ஆபத்தானது. இதை இது போன்ற செயல்கள் மூலம் முறியடிக்க முடியுமா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் இதனுடைய ஆணிவேர் அறுக்கப்பட வேண்டும். அந்த ரூட் காஸ், அதுபோன்ற ஒரு நாட்டினுடைய தலைவர்கள், அதிபர்கள் தன்னுடைய நலத்திற்காக எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. மக்களினுடைய நலத்திற்காகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வராது. எது எப்படியோ இளைஞர்கள், பெண்கள், நம்முடைய சமூகம் நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாடு முன்னேறும்,
உலகம் முன்னேறும்.